திரு சுப்பிரமணிய சிவா அவர்கள் ஒரு கதையா என்ன சொல்லியிருந்தேன், சுப்பிரமணிய சிவா நல்ல பேச்சாளர், அவர் வஉசி அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளரை தேடுறாரு. அப்படிதான் ரெண்டு பேரும் சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய வேறு பெயர் ஒண்ணு இருக்கு, அது பாருங்க கேள்வி கேட்பாங்க, வீர முரசு. இவருடைய வேறு பெயர் என்ன சொல்றோம் அப்படின்னா வீர முரசு. எப்போல இருந்து எப்போ 4/10/1884. அப்ப இவரு 23 ஜூலை 1925 வரைக்கும் இருக்கு. 1913 ஞானபானு அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று நடத்துறாரு. இப்போ இது பார்க்கும்போது ஈஸியா தெரியும், ஒரு தடவை சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு மறுபடியும் புதுசா ஒரு ஸ்லைட ஓபன் பண்ணி என்னென்னலாம் படிச்சோம் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால அந்த தப்பு பண்ணாம கொஞ்சம் ப்ராப்பரா கவனிங்க. 1907 திருவனந்தபுரத்தில் தர்ம பரிபாலன சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறார். 1907 ஞாபகம் இருக்கா, வஉசி அவர்கள் சூரத் ஸ்பிளிட் நடந்தது. அந்த சூரத் ஸ்பிளிட்ல அவர் போய் கலந்துக்கிட்டாருன்னு படிச்சோம். அந்த ஆண்டுல சுப்பிரமணிய சிவா என்ன பண்றாரு, திருவனந்தபுரத்தில் தர்ம பரிபாலன சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறார். அதுபோல 1921 துறவியை போன்று காவியுடை அணிந்து சுதந்திரானந்தா என பெயர் சுட்டி கொண்டார். இவரோட அந்த காஸ்டியூம் பார்த்திருந்தீங்கன்னா நீங்க புத்தகத்துல பார்க்கும்போது கூட எப்படி இருக்குன்னா அந்த ஒரு காவி உடையில இருக்க மாதிரி இருப்பாரு. அப்போ எப்ப அந்த காவி உடைக்கு மாறுறாரு, 1921 துறவியை போன்று காவி உடை அணிந்து சுதந்திரானந்தா அப்படின்னு தன்னுடைய பேரை மாத்திக்கிறார். பாருங்க, இந்த விஷயத்துக்காக தான் சுப்பிரமணிய சிவாவும் சரி வஉசி அவர்களும் கைதாவாங்க. என்ன விஷயம், அதாவது பிபின் சந்திரபால் அவர்கள் ரிலீஸ் ஆகிறார். அப்படி அவர் ரிலீஸ் ஆகிறத சுதேசி தினம் அப்படின்னு கொண்டாடலாம் அப்படின்னு சுப்பிரமணிய சிவாவும் வஉசி அவர்களும் முடிவு பண்றாங்க. அவர் ரிலீஸ் ஆனது எப்போ, மார்ச் 9, 1908. இவங்க ரெண்டு பேருமே கைதானது எப்போ, 1908 ஜூலை 7ல கைதாயிடுவாங்க. அப்ப இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வஉசி அவர்களும் சரி சுப்பிரமணிய சிவா அவர்களும் சரி இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க சேர்ந்து பண்ணலாம்னு நினைப்பாங்க. பிபின் சந்திரபால் அவர்கள் விடுதலை ஆகிறத இவங்க என்னன்னு கொண்டாடலாம்னு நினைக்கிறாங்க, சுதேசி தினம் கொண்டாடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த சுதேசி தினம் அப்படின்னு அவங்க கொண்டாட நினைக்கிற அந்த டேட் என்ன, மார்ச் 9, 1908. அதனால பிரிட்டிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்க மீறி பண்றதுனால கைதாயிடுறாங்க. கைதானதுனால தான் வஉசி அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. 40 ஆண்டுகள் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. சூரத் ஸ்பிளிட்ல கலந்துக்கிட்டாரு. இவர் எப்போ பிறந்தாரு, ஒட்டப்பிரடாரம் என்ன ஏது, இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அப்படியே திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கவனமா படிச்சிடணும். இந்த பேசிக் பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த எலாபரேட்டான பாயிண்ட்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் அது நல்லா ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கடினமா இருக்கும்.